தேவையான ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறோமா, தேவையான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறோமா அப்படின்னு யோசிச்சோன்னா எல்லாருமே ஒரு கேள்விக்குறி. சார் இந்த இஎம்ஐ முடியட்டுமே, இந்த பிரச்சனை முடியட்டுமே அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே வருவோம். இப்போ சம்பாரித்து இப்போ என்ஜாய் பண்ணுறது உங்களோட இன்கம் பேஸ் பண்ணி, லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ணி. இந்த வெல்த் கிரியேஷனுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது 5 விஷயம்தான். கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா நான் சொல்ல போகிற மாஸ்டர் யுவர் மனி 3 to 1 உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. கல்யாணம் கண்டிப்பாக லைஃப்பில் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னாலும் நான் சொல்கிற மாஸ்டர் யுவர் மனி 3 to 1 உங்களுக்கும் கண்டிப்பாக தேவை. அது என்ன 3 to 1 அப்படின்றதுக்கு முன்னாடி, மணினா என்ன? மணி இஸ் அன் எமோஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஆசைப்பட்டதை டக்குன்னு வாங்கிடுவோம். பணம் இருந்ததுனாலும் சரி, இல்லாட்டியும் சரி, கடன் வாங்கி வாங்குற அளவுக்கு இப்போ நம்மளை தள்ளிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ லைஃப்பில் நம்ம 3 விஷயத்துக்காக தான் கல்யாணம் ஆன பிறகு ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லாரும் ஓட வச்சுருவாங்க அப்படின்னும் சொல்லலாம். அது என்ன 3 விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பசங்க கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பசங்களுக்கான எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பசங்களோட கல்யாணம், ஒரு 25 வயசில் நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்ற பாயிண்ட்டு. அண்ட் ஃபைனலாக பேங்க் பேலன்ஸ், இல்லை வீடு வாங்குறது அப்புறமா தான் பேங்க் பேலன்ஸ் வரும். ஏன்னா இப்போலாம் அந்த மாதிரி தான் எல்லோரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ரிட்டையர்மெண்ட்டை நீ சேர்க்கவே இல்லையே 3 விஷயத்தில் அப்படின்னா, இந்தியாவில் மோர் தென் 82% ரிட்டையர்மெண்ட்டை பற்றி கவலைப்படுறதே இல்லை அப்படின்றது தான் ஒரு அபாயகரமான ஸ்டாட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 விஷயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமோஷனலாக நிறைய டெசிஷன்ஸ் எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் லாஜிக்கலாக நிறைய டிஃபெண்ட் பண்ணுவோம். எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு அவசரப்பட்டு ஒரு இஎம்ஐயில் மாட்டிப்போம். அதுக்கப்புறமா அந்த இஎம்ஐனால் நிறைய பிரச்சனைகள் வரும். அது காரணம் என்னன்னு தேடவே முடியாது நம்மளால். அதனால தான் சொன்னேன், எமோஷ்னலாக ஒரு விஷயம், ஒரு மாலுக்கு போகிறீங்க, இல்லைனா ஆன்லைன் ஷாப்பிங் வருது, ஃபெஸ்டிவல் சீசன் வருதுன்னும் போது அவசரப்பட்டு இல்லைனா நமக்கு ஆசைப்பட்டு நிறைய எமோஷ்னலாக நிறைய வாங்கிடுவோம். அதுக்கப்புறமா லாஜிக்கலாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, ஃபேமிலி ஜாலியாக இருக்கணும், ஒரு ட்ரிப்பு போகிறோம், அங்கே செலவு பண்ணிட்டேன், அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு லாஜிக்கலாக நிறைய டெசிஷன்ஸ் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு லீடிங் நியூஸ் பேப்பர் இந்தியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து ஒரு இடம் வாங்கி வச்சுட்டார். 45 வயசு கிட்ட ஆகும்போது எல்லாரும் வீட்டில் ஃபேமிலி, பசங்க, அப்புறம் ஒரு பிஆர் ப்ரெஷர் சுற்றி இருக்கவங்கலாம் சொல்லி இடம் தான் இருக்கே, வீடு கட்டலாமே, எதுக்கு தள்ளி போட்டுகிட்டே இருக்கேன்னு சொல்லி வீடு கட்ட ஆரம்பித்தார். கட்டி முடிச்சிட்டாரு. சந்தோஷமாக உள்ளே போயிட்டாங்க. ரெண்ட்டுக்கு பதில் இஎம்ஐ அப்படின்ற மாதிரி உள்ளே போயிட்டார் வீட்டுக்குள்ளே. வீட்டுக்கு போன பிறகு தான் தெரியுது, கோவிட் வந்து அன்னோன் ரிஸ்க்கு, கோவிட் வந்துச்சு, சேலரி வந்து பயங்கரமாக கம்மியாயிருச்சு. அப்போது இவரால் இஎம்ஐ கட்ட முடிஞ்சது. ரொம்ப வீட்டு கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருந்தார். இவரால் லேப்டாப் சர்வீஸ்லாம் பண்ண முடியும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக நிறைய ஒர்க் பண்ணி இன்கம் இருந்தாலும் கஷ்டப்பட்டு லைஃப்பை நடத்திக்கிட்டே இருந்தார். சரி, அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் இங்கே பணத்தை போட்டிங்கன்னா உங்கள் பணம் ஒரு வருஷத்துக்கு டபுள் ஆகும், மந்த்லி உங்களுக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்ற கான்செப்டில் முதல்ல ஒரு 2 லட்ச ரூபா போட்டார். அவருக்கு 6 மாதத்தில் சொன்ன மாதிரி இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்தோன்னே சரி இன்னொரு 5 லட்ச ரூபா கடன் வாங்கி போடுவோமேன்னு கடன் வாங்கி போட்டார். ஏன்னா கடன் கட்டுறதுக்கும் வர இன்கம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கால்குலேஷனை பண்ணிட்டார். அதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து அந்த கம்பெனி அதை யார் நடத்துகிறாங்களோ அவங்களே பேசி, சார் இன்னொரு 3 lakhs போட முடியுமா பாருங்கள் அப்படின்னு. இது எல்லாமே ஆல்ரெடி பர்சனல் லோன் எடுத்துட்டாரு, கிரெடிட் கார்டில் லோன் எடுக்க ஆரம்பித்தார். இப்போது இன்னொரு 2 months ஆச்சு, அவங்க இன்கம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இதோ தரேன், நாளைக்கு தரேன்னு சொல்லி அந்த ஆள் கம்பியை நீட்டியாச்சு. ஸோ இவர் நம்மளோட கிளைண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் 15 லட்ச ரூபா கடன், அதுக்கான மந்த்லி இஎம்ஐ, இது எல்லாம் கழுத்து நெருக்க ஆரம்பிச்சிது. அப்போ தான் என்கிட்ட வந்து கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று க்ளோஸ் பண்ண ஆரம்பிங்க. நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தேன். சரி பார்த்துட்டு யோசிச்சுட்டு வரேன் சார்னு போனார். 6 மாதம் கழித்து ஃபோன் பண்ணி, சார் நான் வந்து இந்த மாதிரி 1 lakh கொடுத்தா மந்த்லி 8,000 rupees தராங்களாமே, அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஐடியாவில் பண்ணலாமா அப்படின்னாரு. பண்ணவே பண்ணாதீங்கன்னு, பட் என் சிச்சுவேஷன் பண்ணி தான் சார் ஆகணும்னு சொல்லி அதுவும் ஒரு கடன் வாங்கி பண்ணார். அடுத்த 6 மாதத்தில் ஐஎஃப்எஸ் ஸ்கேம் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் மாட்டிட்டு பணம் சுத்தமாக போச்சு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இஎம்ஐ கட்ட முடியல, கோவிட் வந்துருச்சு அப்படின்றது தான் இவரோட ப்ராப்ளம். பட் பாயிண்ட் என்னென்னா, அவரோட இன்கம்க்கு அவங்க பசங்க படிப்பு, பசங்க கல்யாணம்னு யோசிச்சிருந்து, ரிட்டையர்மெண்ட் யோசிச்சிருந்தாருன்னா அந்த வீடு கட்டுற ஐடியா கொஞ்சம் தள்ளி வச்சுருப்பாரு. கம்ஃபர்டபுளாக ஒரு பணத்தை சேர்ந்துருப்பார். அந்த ஹோம் லோனுன்ற கான்செப்ட் நடுவில் வந்ததுனால அவரால் மற்ற ஃபினான்ஷியல் கோல்ஸை அவரால் அச்சீவ் பண்ணவே முடியல. ஸோ எமோஷ்னலாக எடுத்த டிசிஷன் எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். சரி, லாஜிக்கலாக என்ன தான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய 2 விஷயம் இப்போ நான் சொல்கிறேன். அக்யூமுலேஷன் ஸ்டேஜ், டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ். அதாவது படித்து முடிச்சாச்சு, வேலை கிடச்சிருச்சு, அந்த 25 வயசுலேருந்து ஸ்டெடியாக ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பித்து 55-60 வயசு வரைக்கும் அக்யூமுலேஷன் ஸ்டேஜ். பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்க, எவ்வளோ கற்றுக்கிறீங்கன்றதை பொறுத்து இன்கம் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ இங்கே எப்படி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட 55-60 வயசுலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ், ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னொன்று முக்கியமான பாயிண்ட், 1947 இந்தியாவில் ஆவரேஜ் லிவிங் ஏஜ் 37 வயசு தான். இப்போ 71 வயசு.
இன்னொரு 10-20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆக எல்லாமே ஜாஸ்தி ஆகும்போது, மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக லிவிங் ஏஜ் 75-80 ஆகலாம். அப்போது நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக பணத்தை சேர்க்கணும், அக்யூமுலேஷன் ஸ்டேஜில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு பாருங்கள். இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த வயசில் நீட் வெஸ் வாண்ட். எனக்கு தேவையான விஷயத்த நான் பண்ணுறேன்னா, இல்லை எனக்கு வேணுன்ற விஷயத்த நான் பண்ணுறேன்னா, எனக்கு இப்போது பிரியாணி வேணும்னா நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன். ஆனால் எனக்கு இப்போ அந்த பணத்தை சேவ் பண்ணணும்னு தேவை. ஆனால் அதை நான் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஆசைப்பட்டது வாங்கிட்டேன். அது ஜொமேட்டோவில் இருக்கலாம், இல்லை எங்கே வேணால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது வேணுன்றது நிறைய பண்ணிவிடுவோம். ஆனால் தேவையான ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறோமா, தேவையான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறோமா அப்படின்னு யோசிச்சோன்னா எல்லாருமே ஒரு கேள்விக்குறி. சார் இந்த இஎம்ஐ முடியட்டுமே, இந்த பிரச்சனை முடியட்டுமே அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே வருவோம். நிறைய காரணங்கள் லாஜிக்கலாக முன்னாடி சொன்ன மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம். அந்த தேவை அந்த வேணுன்ற கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கிட்டார். அதாவது இப்போ பார்த்து பேசின கிளைண்ட். அவர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பணத்தை சேர்த்து வச்சார். தேவையான விஷயத்துக்கு சேவிங்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு நிறைய பணம் வச்சுருந்தார். கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு நிறைய செலவு பண்ணியாச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த லைஃப் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா, நிறைய வேணுன்ற கான்செப்டில் அவங்க லைஃப்பை லீட் பண்ணாங்க. அதாவது இப்போ நம்ம லைஃப்பில் வாழறோம், சந்தோஷமாக வாழ்வோமே, 20 வருஷம் கழிச்சு நான் இருப்பேனான்னு தெரியாது, 10 வருஷம் கழிச்சு தெரியாது, லிவ் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அந்த கான்செப்டில் இருக்கிறவர் அவங்க. ஸோ இவரும் அந்த கான்செப்ட்டுக்கு மாறிட்டு 2 பேரோட கம்பைன்ட் இன்கம் மோர் தென் 4 lakhs per month. ஆனால் 2 பேருக்கான இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. பிகாஸ் புதுசாக ஒரு வீடு வாங்கினாங்க, மந்த்லி அவங்க செலவு பண்ணுறது ஜாஸ்தியாச்சு. அவருக்கே இந்த மாதிரி என்ன நான் மாறிட்டேன் அப்படின்னு ஒரு நாள் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணும்போது புரிஞ்சுது. அதுக்கப்புறமா 2 பேரும் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்க சொன்ன விஷயம் தான் நீட் வெஸ் வாண்ட். ஃபினான்ஷியல் கோல்ஸ் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போயும் நீங்கள் லைஃப் ஸ்டைல் மாறாமல் இருக்கலாம், ஃப்யூச்சர்லேயும் லைஃப் ஸ்டைல் மாறாமல் இருக்க முடியும். ஈவன் இன் யோர் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ். அப்போ இன்கம் கிடையாது, 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க. 58 வயசில் ஸ்டாப் ஆகிடும் இன்கம். அதுக்கப்புறம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்னு இப்போவே பிளான் பண்ணிங்கன்னா தான் பண்ண முடியும்னு அந்த கான்செப்டை புரிய வச்ச பிறகு அவங்களும் ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. சரி இதெல்லாம் பண்ணியாச்சு. சரி நான் வெல்த் கிரியேஷன், இந்த முன்னாடி சொன்ன 3 ஃபினான்ஷியல் கோல்ஸாக இருக்கட்டும், ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த அக்யூமுலேஷன் ஸ்டேஜில் கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லைஃப்க்கு தேவையானது வெல்த் கிரியேஷன் மட்டும்தான். பசங்க கல்யாணம், பசங்க படிப்பு, அது இல்லாமல் உங்கள் வீடு வாங்குறது, அது இல்லாமல் நீங்கள் ரிட்டையர்மெண்ட், இது எல்லாமே லாங் டேர்ம் தான். எதுவுமே வந்து இன்றைக்கி நினச்சிட்டேன் நாளைக்கு பண்ணிட்டேன்னு கிடையாது. பசங்க வளர்கிறதுக்கு 18 வயசு ஆகும், பசங்க கல்யாணத்துக்கு 25 வயசு ஆகும், உங்கள் ரிட்டையர்மெண்ட் 58-60 வயசில் தான் ஆகும். இது எல்லாமே லாங் டேர்ம்னும் போது பணம் வந்து அந்த அவ்வளோ டைம் பீரியடில் சொத்துன்னு சொல்லுவோம் தமிழில், இல்லைனா உங்களுக்கு வெல்த் க்ரியேட் ஆகும். பணத்தை இப்போ சம்பாரித்து இப்போ என்ஜாய் பண்ணுறது உங்களோட இன்கம் பேஸ் பண்ணி, லைஃப் ஸ்டைல் பேஸ் பண்ணி. இந்த வெல்த் கிரியேஷனுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது 5 விஷயம் தான். அந்த 5 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லிஸ்ட் டவுன் யுவர் ஃபினான்ஷியல் கோல்ஸ். எவ்வளோ பெரிய கோல்ஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன கோல்ஸாக இருந்தாலும் முதல்ல எழுதுங்க. கடன் அடைக்கணுமா எழுதுங்க, வீடு வாங்கணுமா எழுதுங்க, ஒரு போர்ஷ் கார் வாங்கணுமா எழுதுங்க. எல்லாத்தையும் எழுதி வைங்க. அதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். இப்போ இருக்க இன்கமில் என்னால் என்னென்னலாம் வாங்க முடியும், எதெல்லாம் நான் தள்ளி வைக்கிறேன், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு தள்ளி வைக்கிறேன்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் வேர் இட் அப்ரிஷியேட்ஸ். எனக்கு எஃப்டியை தாண்டி எதுவுமே தெரியாது, பாண்ட்ஸை தாண்டி எதுவுமே தெரியாது, ரிஸ்க்கே நான் லைஃப்பில் எடுக்க மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காமல், எங்கே போட்டால் பணம் வளரும், அதை நான் புரிஞ்சுக்கிறேன்னா, அந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் கற்றுக்கிறேன்னா அப்படின்ற பாயிண்ட்டை யோசிங்க. இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் வந்து ஃபினான்ஷியல் அசட்ஸை அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிங்க. எல்லா கோல்ஸ்க்கும் ஃபினான்ஷியல் அசட்டை அக்யூமுலேட் பண்ணால் யோசிச்சு பாருங்கள். பசங்க படிப்புக்கு கரெக்டாக அந்த பணத்தை எடுத்து யூஸ் பண்ண முடியும், உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அந்த பணத்தையே பென்ஷனாக வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இது எல்லாமே ஃபினான்ஷியல் அசட்ஸில் ஈஸியாக பண்ண முடியும். 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டை கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணதை நிறைய கற்றுக்கணும், நிறைய விஷயம் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு யோசிக்காமல் ₹500 ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லா ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களால் எல்லா ஃபினான்ஷியல் கோல்ஸும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வெல்த் கிரியேஷனை பற்றி, மணி மேனேஜ்மெண்ட் பற்றி, மாஸ்டர் யுவர் மனி அப்படின்ற கான்செப்டில் 3-2-1 அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் 1-2-3 சொல்லி உங்கள் லைஃப்க்கு தேவையான வெல்த்தை கிரியேட் பண்ண நீங்கள் ரெடியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.